கேட்டிருக்கேம்மா. கிளம்பிட்டேன். சரி சரி, ட்ரெயின் எடுத்துட்டாங்கம்மா. ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே, நான் ரீச் ஆகிட்டு கால் பண்றேன். வச்சுறேன், ட்ரெயின் எடுத்துட்டாங்க, வச்சுறேன். ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ். வராது உட்காரு. அப்புறம் ப்ரோ எந்த விஷயமா போறீங்க? எஸ்எஸ்பிக்காவா? ஆமா ப்ரோ. பெங்களூர் தானே? ஆமா ப்ரோ, நானும் பெங்களூர் தான் ப்ரோ போறேன். சூப்பர் ப்ரோ. அப்புறம் ப்ரோ சின்ன வயசுல இருந்து ஆசை போலியா மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும்ட்டு? ஆமா ப்ரோ, வீட்டுல விட மாட்டேன்ட்டாங்க. கஷ்டப்பட்டு சண்டை போட்டு தான் வர வேண்டியதா வச்சு. எல்லார் வீட்லயும் அதேதான் பிரச்சனை. ஒரே பையனா ஆர்மிக்கு ஓட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. என்ன ப்ரோ பண்றது? அப்புறம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன் ப்ரோ. இன்டர்வியூ எப்படி, கேள்வி எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருக்கு. ஏதாவது வார பத்தியில அதான் கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல ப்ரோ. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன். என்னைய ஒரு சில மோட்டிவேட் பண்ணாங்க, இன்டர்வியூனா அப்படிதான் இருக்கும், ஜாலியா பேசுங்க, ஒரு மூவியை எக்ஸாம்பிளா எடுத்து பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. அதே மாதிரி வார பத்திலாம் ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒரு வார பத்தி சொல்லுங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். 1962ல இண்டோ சைனா வார் நடந்தது. அது பத்தி தெரியுமா? டீட்டெயிலா தெரியாது, பட் ஆனா ஓரளவுக்கு ஏதோ தெரியும். நீங்க 72 ஹவர்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதுல பாத்தீங்கன்னா டீட்டெயிலா போட்டிருப்பாங்க. இல்ல ப்ரோ பார்க்கல. இப்போ நம்ம ஏன் இதை பத்தி பேசணும்? இப்போ நமக்கு இந்த சைடு நம்ம ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல. அருணாச்சல் பிரதேஷ் எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு அழகான ஏரியா. அந்த வார் நடக்கலைன்னா இந்நேரம் நம்ம கிட்ட அது இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அருணாச்சல் பிரதேஷா? ஆமா, சொல்லுங்க கேட்போம். அதே மாதிரி இந்தியா நிறைய கொஞ்சம் வார் நடந்திருக்கு. இந்தியா நிறைய வார்ஸ் நடந்திருக்கு, ஆனா மேக்சிமம் இந்தியா ஜெயிச்சிருக்கும். அதே மாதிரி இதுல நம்ம இந்தியன் ஆர்மியோட பவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? ஆமா, இந்தியன் ஆர்மியோட பவரா? இந்தியன் ஆர்மினாலே பவர் தான். இதுல நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. இதுல ஒரு ரெஜிமெண்ட் இருக்கு, அஸ்ஸாம் ரெஜிமெண்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இதுல ரொம்ப முக்கியமான வேலை பார்த்தாங்க. நம்ம அருணாச்சல் பிரதேஷ் இப்ப நம்ம கூட இருக்குன்னா அந்த வார்ல அவங்க பண்ண ஒரு முக்கியமான விஷயம் இப்பயும் பேசப்படுது. இன்னும் அவங்க அருணாச்சல் பிரதேஷ்ல எந்த அளவுக்குன்னா, அருணாச்சல் பிரதேஷ்ல ஜஸ்வந்த் சிங் பல்வாட்ங்கிற ஒருத்தருக்காக செலவு வச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னா 80,000 சைனா சோல்ஜரை எதிர்த்து போராடி இருக்காரு. சிங்கிள் மேனா இல்ல, ஒரு 4-5 பேர் சேர்ந்து போராடி இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் இருந்து சண்டை போட்டு அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஆமா, நமக்கு ஆர்மியில ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஓத்து எடுப்போம், ஞாபகம் இருக்கா? என்னது தெரியுமா? நான் சொல்லவா? சொல்லுங்க. நேஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட், பிரதர்ஹுட் கம்ஸ் செகண்ட், அவர் சேஃப்டி கம்ஸ் தேர்ட். இதுதான் நம்மளுடைய ஓத். இதுதான் நம்ம உயிர் தான் கடைசி தான். ஃபர்ஸ்ட் நம்ம நேஷன் தான் நமக்கு முக்கியம். அதுக்கு எக்ஸாம்பிளா அவங்க எல்லாம் இருந்து அவர் ஒரே ஆளா 300 சைனா சோல்ஜரை கொண்டிருக்காரு. யாரோட ஹெல்ப்போட பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் தப்பு. அங்க வேலை பார்க்கறவங்க, அந்த ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, அவங்க ஹெல்ப்போட நின்று இது இங்க நம்மளோட இந்தியாவோட யூனிட்டியை நீங்க பார்க்கலாம். மக்கள் இந்தியா இங்க நிறைய பேர் கேஸ்ட் அது இதுன்னு வச்சு பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா இந்தியான்ற ஒரே வார்த்தையில எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. இதுதான் நம்ம இந்தியாவுக்கும் மத்த கண்ட்ரிக்கும் இருக்கிற வித்தியாசம். இவ்வளவு பண்றீங்க, இவ்வளவு பேசுறீங்க, எப்படி வீட்டுல விட்டாங்க ஆர்மிய? எப்படி சொல்றதுன்னா, நாங்க 4th ஜெனரேஷனா ஆர்மில சர்வ் பண்ணிருக்கோம். எங்க தாத்தாவோட தாத்தா மிலிட்டரியில இருந்தாங்க. எங்க தாத்தாவும் மிலிட்டரி தான். எங்க அப்பா கார்கில் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இவரோட அப்பா கார்கில் வார்ல சியாச்சின் கேஷன்ல சண்டை போட்டிருக்காரு. சிவராமன். Kurukshetra, 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 Kurukshetra.